வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம டூல்ஸோட லிஸ்ட்டில் நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது ஒரு சால்டரிங் ஸ்டேஷன் பற்றி. இந்த சால்டரிங் ஸ்டேஷன் வந்து ஓஎஸ்எஸ் டீமோட T210. ஆல்ரெடி வந்து T12 பற்றி ஒரு வீடியோ போட்டிருப்போம். இது வந்து 210 சீரீஸ். அதாவது என்ன அப்படின்னா T12 பிட்டுக்கும் 210 பிட்டுக்கும் என்ன வித்தியாசம்னா, இது கொஞ்சம் மெலிசாக இருக்கும். அதனால் நம்ம வந்து ஒரு ஜம்பர் அடிக்கிறது, மைக்ரோ ஜம்பரு, ஈஸி கடியிலேருந்து ஜம்பர் அடிச்சுட்டு வரதெல்லாம் இது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். T12ஓட பிட்டு வந்து கொஞ்சம் லென்த்து ஜாஸ்தி, இது வந்து ரொம்ப வந்து கம்மி. அதுமாரி பிடிக்கிறதுக்கும் பார்த்திங்கன்னா ஒரு பென் மாதிரி இருக்கும் உங்களுக்கு கையில். இப்போ மோஸ்ட்லி நீங்கள் வந்து வீடியோஸில் பார்க்குறப்ப மேக்ஸிமம் வந்து சிப் ரோல் பண்ணுறவங்க இந்த டைப்பில் வந்து யூஸ் பண்ணுவாங்க. அதுக்கு ஒரே ரீசன் என்னென்னா, இந்த பிட்டு வந்து 210 பிட்டு வந்து ஜேபிசியில் கிடைக்குது. அதாவது இந்த பிட்டோட ரேட்டு மட்டுமே ஜேபிசியில் 3000 வரும். இந்த பிட்டோட பார்த்திங்கன்னா கரெக்டாக ஒரு விரல் சைஸ் தான் இருக்குது. இப்போ இந்த பிட்டை வந்து நம்ம யூஸ் பண்ணுறப்ப மைக்ரோ ஜம்பர்லாம் அடிக்கிறது ரொம்ப ஈஸியாக இருக்குது, யூஸ் பண்ணுறதுக்கு நல்லா தான் இருக்குது. இதில் வந்து ஒரே ஒரு மைனஸ் என்ன அப்படின்னா, நமக்கு இந்த பிட்டு வந்து டக்குன்னு கிடைக்காது. நீங்கள் இப்போ நான் சென்னை மார்க்கெட்லேயே இருக்கேன், இருந்தால் கூட நான் ரிச் ஷீட் போனால் தான் எனக்கு இந்த பிட்டு கிடைக்கிது. இல்லைனா நம்ம ஆன்லைனில் ஆர்டர் போட்டு வாங்குற மாதிரி இருக்கும். T12 பிட்டு வந்து நமக்கு நார்மலாகவே கிடைக்க ஆரம்பிச்சிருச்சு, இது இன்னும் கிடைக்கல. இப்போ நீங்கள் வந்து ஒரு சிப் லெவல் பண்ணிட்டீங்கன்னா 2 சால்டரிங் ஸ்டேஷன் யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் மைக்ரோ ஜம்பருக்கெலாம் 210, நார்மலாக ஈஸி க்ளீன் பண்ணுறதுக்கு அதுக்கெல்லாம் நீங்கள் வந்து T12 வச்சுக்கலாம். இல்லை நீங்கள் 2 ப்ராசஸையும் இதில் பண்ண முடியும். பிட்டு வந்து அடிஷ்னலாக நீங்கள் வச்சுக்கோங்க. இதுலேயும் வந்து 3 வகையான பிட்டு இருக்குது. நை பிட்டு, ஷார்ப்பு, பெண்டு 3 இருக்குது. நமக்கு பெண்டு அதிகமாக யூஸ் பண்ணுறதில்ல நாங்கள். ஷார்ப்பும் நைப் பிட்டும் யூஸ் பண்ணுறோம். இந்த பிட்டோட ரேட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு 400க்கு மேலே தான் வருது. இப்போ T12ஓட பிட்டோட ரேட்டு வந்து ஒரு 250லேருந்து 300க்குள்ளே வருது. ஆனால் இது வந்து 400 கிட்ட வருது. அதுவும் ஈஸியாக கிடைக்கவும் மாட்டேங்குது. இந்த இதில் என்னென்னா, ஆட்டோ கட்டப் வந்து ரொம்ப வேகமாக வந்து வேலை செய்யும். நீங்கள் சால்டரிங் ஸ்டேஷனை வச்ச உடனே வந்து ஆட்டோ கட்டப் ஆகிடும். அதேமாரி நீங்கள் சால்டரிங் ஸ்டேஷன் எடுத்தோன்னா ரேபிட்டாக ஹீட்டு வந்து ரைஸ் ஆகிடும். அதனால் ஹீட்லாம் வந்து ரொம்ப சூப்பராகவே இருக்கும். நீங்கள் வந்து ஐசி ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா T12, 210 ரெண்டில் ஏதாவது ஒரு சால்டரிங் மிஷின் வேணும். இல்லை நான் கொஞ்சம் அப்கிரேட் லெவலில் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னா 2 மிஷினும் நீங்கள் வாங்கி வச்சுக்கோங்க. ஒன்லி வந்து மைக்ரோ ஜம்பர்லாம் அடிக்கிறதுக்கு மட்டும் 210 யூஸ் பண்ணிக்கங்க. ஐசி க்ளீன் பண்ணுறது அதுக்கெல்லாம் T12 யூஸ் பண்ணிக்கங்க. அதுக்கு பிறகு இதில் ஸ்லீப் மோடு போகிறதெல்லாம் அதான் நான் ஆல்ரெடி சொன்னதான். பின்னாடி ஒரு கேபிள் ஒன்று கொடுத்துருக்காங்க அந்த ஸ்டாண்ட்லேருந்து. அந்த கேபிளை வந்து நீங்கள் மிஷினோட கனெக்ட் பண்ணியிருந்தால் போதும், உங்களுக்கு ரேபிட்டாக வந்து ஸ்லீப் மோடுக்கு போய்டும். இப்போ நம்ம சேனலில் வந்து இந்த மாதிரி டூல்ஸ் ரிலேட்டட் கம்ப்ளீட் வீடியோ வந்து போட்டிருக்கோம். இந்த டூல்ஸ் இருந்தாலே உங்களால் வந்து சிப் லெவல் வந்து பண்ண முடியும். ஏதாவது நாங்கள் புதுசாக அப்கிரேட் பண்ணாலும் நாங்கள் டெஸ்ட் பண்ணிவிட்டு அது வீடியோ போடுறோம். இந்த மாதிரி வீடியோஸ் மிஸ் பண்ணாமல் இருக்க நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.